Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் MSc Maths ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வரக்கூடிய ஆய்லர் ஈக்குவேஷனை பேஸ் பண்ண மாதிரி ஒரு தியரம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கன்சிடர் த செகண்ட் ஆர்டர் ஆய்லர் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. என்ன ஈக்குவேஷன்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் பிஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இது வந்து செகண்ட் ஆர்டர் ஆய்லர் ஈக்குவேஷன். இது அந்த இண்டிசியல் பாலினாமியல் q வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, q ஆஃப் r இஸ் ஈக்குவல் டு r into r minus 1 plus ar plus b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் the basis for the solution of the Euler equation on any interval not containing x is equal to 0 is given by. இப்போது இந்த சொல்யூஷன், இந்த Euler equationக்கான சொல்யூஷன் வந்து x equal to 0வா இல்லை அப்படிங்கிறப்ப, x equal to 0 அது மட்டும் இல்லை அப்படின்னா எனக்கு அதனோட சொல்யூஷன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, phi1 of xோட வேல்யூ modulus of x power r1, phi2 of x equal to modulus of x power r2, where r1 r2 நாட் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இன்கேஸ் இது எப்போ நடக்கும், இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, r1 r2 டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் ஆஃப் க்யூவாக இருக்கும்போது, வேறு ரூட்ஸ் ஆஃப் க்யூவாக இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இதுவே phi1 of x is equal to modulus of x power r1, phi2 of x is equal to modulus of x power r1 into log of modulus of x அப்படின்னு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, r1 is a root of q of multiplicity 2. அதாவது எனக்கு வந்து r1 is equal to r2வாக இருக்கும்போது இருக்கிற பட்சத்தில் எனக்கு வந்து சொல்யூஷன் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இப்படிங்கிறது அந்த தியரம். சரியா? தியரம் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஆய்லர் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் எக்ஸ் ஒய் டேஷு. ஸோ இந்த மாதிரி வரதான் ஆய்லர் ஈக்குவேஷனோட ஃபார்மேட். இதுக்கான இண்டிசியல் பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதுக்கான சொல்யூஷன் வேணும். r1 நாட் ஈக்குவல் டு r2வாக இருக்கும்போது இந்த சொல்யூஷனும், r1 r2 ஈக்குவலாக இருக்கும்போது இந்த சொல்யூஷனும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதை நம்ம எப்படி வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம் தியரமில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரூஃபில் நான் என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா, L of y is equal to, ஸோ அந்த ஆய்லர் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை நான் முதல்ல வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, L of y is equal to அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். வேறு a and b வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போது x equal to 0 is a regular singular point. முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த y டபுள் டேஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்முக்கு வந்து ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத போடணும். போட்டிங்க அப்படின்னு சொன்னால் x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ அப்போ x ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்திருக்கும். இட்ஸ் a ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு வரும். இப்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, x ஈக்குவல் டு 0ங்கிறது எனக்கு ரெகுலர் பாயிண்ட்டுங்கிறது கிடச்சிருச்சு. ஓகே, பட் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கேஸ் 1 எடுத்துக்கிறேன். let us take the solution of 1. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதனோட சொல்யூஷன் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். எந்த ஃபார்மேட்டில்? y is equal to x power r அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐம் டேக்கிங். ஓகே, ஸோ y is equal to x power rன்னு எடுத்தேன்னா, இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு y டேஷ் y டபுள் டேஷ்லாம் இருக்குல்ல, அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும்ல, அதனால் y டேஷ் பண்ணிங்கன்னா r x power r minus 1ன்னு வரும். திருப்பி அதை டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் r into r minus 1 into x power r minus 2 அப்படிங்கிறது வரும். ஸோ இது எல்லாத்தையுமே கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து y is equal to x power r தானே, அப்போ L of x power r is equal to x square into y டபுள் டேஷ்க்கு பதிலாக என்ன போடணும், r into r minus 1 into x power r minus 2 plus ax into y டேஷோட வேல்யூ என்னது, r into x power r minus 1 வரும், plus b into yயோட வேல்யூ என்னது, x power r அப்படிங்கிறது வந்திருக்குமா. ஓகே, is equal to 0 அப்படின்னு போட்டாச்சு. இப்போது இந்த இடத்துல என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுக்கு வெளில r ஸ்கொயர் இருக்குது, இங்கே x பவர் மைனஸ் 2ன்றது இருக்குது. அது ரெண்டும் கேன்சல், உங்களுக்கு x பவர் rன்னு மட்டும் வரும். இந்த இடத்துல x பவர் 1 இருக்குது, இந்த இடத்துல x பவர் மைனஸ் 1 இருக்குது. ஸோ அது ரெண்டும் கேன்சல் ஆகி உங்களுக்கு a r பவர் x பவர் rன்னு வரும், ப்ளஸ் b x பவர் r ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஈக்குவேஷன் வந்திருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, x பவர் r x பவர் r x பவர் r வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை மட்டும் எடுத்துட்டேன் அப்படின்னா r into r minus 1 ப்ளஸ் ar ப்ளஸ் b into x power r equal to 0 அப்படிங்கிறது வரும். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனுக்குள்ள அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எக்ஸ்ப்ரெஷனை வந்து q of r அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, q of r is equal to r into r minus 1 plus ar plus b அப்படின்றத எடுத்துக்கிறேன். அது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, இண்டிசியல் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேலேயே பார்த்தோம், இண்டிசியல் பாலினாமியல் அப்படிங்கிறது எனக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா எனக்கு இதுதான் நான் ப்ரூவ் பண்ணுவேன். சரியா? ஸோ
எனக்கு இந்த மாதிரி ஒரு இண்டிசியல் பாலினாமியலும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ எனக்கு என்ன வந்தது எல் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது தான் எனக்கு q ஆஃப் ஆர் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது வந்தது. இப்போது எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து q ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் டு 0ன்னு வருதுன்னா which means எனக்கு q ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ q ஆஃப் ஆர் அப்படிங்கிறது என்னது எனக்கு ஆக்சுவலி ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஏஆர் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இப்போது லெட் த ரூட்ஸ் பி R1 அண்ட் R2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து 2 ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போது இதனோட ரூட்ஸ் வந்து R1 R2னா என்ன அர்த்தம், அந்த R1 R2வை அந்த க்யூவில் போய் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் 0ன்னு வரும். R2வை க்யூவில் போய் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எனக்கு அதனோட ஆன்சர் வந்து 0 அப்படிங்கிறது வரும். அதுதானே அதோட மீனிங். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் therefore அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிறேன். R1 R2ங்கிறது இப்போ ஆக்சுவலி உங்களுக்கு இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா R² மைனஸ் ஆர் ப்ளஸ் ஏஆர் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். R² வரதுனால உங்களுக்கு 2 ரூட் வருங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். அதனால் நம்ம ஒரு வேளை R1 R2 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேவா. அடுத்தது q ஆஃப் R1 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் q ஆஃப் R2 ஈக்குவல் டு 0ங்கிறத நான் கன்சிடர் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல் ஆஃப் எக்ஸ் பவர் R1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன பண்ணும், ஆர் இருக்க இடத்துலலாம் வந்து R1 அப்படிங்கிறத நான் போடணும் இல்லை. ஸோ ஆர் இருக்க வேண்டிய இடத்துலலாம் R1 அப்படிங்கிறத போட்டுறேன். அப்போது எனக்கு என்ன ஆகும், q ஆஃப் R1 அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே 0ன்றது தெரிஞ்சிச்சு. அப்போ q ஆஃப் R1க்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 0 இன்ட்டு எக்ஸ் பவர் R1னும் 0ன்னு தான் ஆகும். அதே மாதிரி எல் எக்ஸ் பவர் R2 இந்த ஆருக்கு பதிலாக R2ங்கிறத போட்டிங்கன்னா q ஆஃப் R2 இன்ட்டு எக்ஸ் பவர் R2 அப்படிங்கிறது வரும். இந்த இடத்துல நம்ம q ஆஃப் R2ங்கிறத நம்ம ஏற்கனவே 0ன்னு எடுத்துருக்கனால 0 இன்ட்டு எனி நம்பர் 0ங்கிறது தான் வந்திருக்கும். ஓகேவா. இப்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா விச் மீன்ஸ் நான் இதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் பவர் R1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 0 வருதுன்னா என்னது, இப்போ 5(1) ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் R1 வரும். அதே மாதிரி அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் பவர் R2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி சொல்யூஷன், ரைட். ஸோ அதனால் 5(2) ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் R2 அப்படிங்கிறது வரும். ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு 5(1) ஆஃப் எக்ஸ் 5(2) ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது இஃப் R1ம் R2ம் நாட் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா எனக்கு 5(1) ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் R1 5(2) ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் R2ன்னு வரும். அது சொல்யூஷன் ஆஃப் எல் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 0வோட சொல்யூஷன் வரும். இப்போ ஓகே, நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. பட் 2 ரூட்டுமே சேமாக இருந்தது அப்படின்னா இஃப் R இஸ் ஈக்குவல் டு R1 இஸ் ஈக்குவல் டு R2வாக இருந்தது அப்படின்னா அப்போ நான் இந்த q ஆஃப் Rல சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ எனக்கு 2 ஈக்குவல் ரூட்ஸ் வரும். கரெக்டாக. இப்போ ரெண்டுமே வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 2 வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இது ரெண்டுத்தையுமே நான் சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னே எனக்கு வருதில்ல. ஸோ அதனால் 2 ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாமா, 2 ஈக்குவல் ரூட்ஸ். ஓகே. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் 2 ஈக்குவல் ரூட்ஸ் வர சமயத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முதல்ல q ஆஃப் Rக்கு பதிலாக R1 அப்படிங்கிறது ஒரு ரூட்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல, R1 அப்படிங்கிறது ஒரு ரூட், அதனால் q ஆஃப் R1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அடுத்தது இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எப்போது இந்த வேலையை நான் பண்ணணும், எனக்கு வந்து 2 ரூட்டுமே சேமான ரூட்டாக இருக்கும்போது அப்போ q டேஷ் ஆஃப் R1 ஈக்குவல் டு 0ங்கிறது வரும். ஓகே. இப்போது இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல் ஆஃப் எக்ஸ் பவர் ஆரில் கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். எல் ஆஃப் எக்ஸ் பவர் ஆராக இருந்தால் எனக்கு என்ன ஈக்குவேஷன் வரும், எல் ஆஃப் எக்ஸ் பவர் ஆராக இருக்கும்போது ஒய்க்கு பதிலாக நான் எக்ஸ் பவர் ஆருங்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணோம். கரெக்டாக. அதனால் இங்கே ஒய் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே வந்து நான் எக்ஸ் பவர் ஆருங்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணேன் அப்படின்னா எல் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆர் டபுள் டேஷ் ப்ளஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆர் டேஷ் ப்ளஸ் பி எக்ஸ் பவர் ஆர் அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்போது இந்த இடத்துல என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் என்ன அப்படின்னா எல் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் ஈக்குவல் டு q ஆஃப் ஆர் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆர்னு சொல்லிட்டு எல் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் இஸ் ஈக்குவல் டு q ஆஃப் ஆர் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆர்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதனோட வேல்யூ முதல்ல நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டேர்ம் இருக்குல்ல எல் ஆஃப் எக்ஸ் பவர் ஆரை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரை பேஸ் பண்ணி. ஸோ அதை அப்போ என்ன பண்ணுறேன், டோ பை டோ ஆர் ஆஃப் எல் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ ஆர் ஆஃப் q ஆஃப் ஆர் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆர் அப்படிங்கிறது வரும்.
ஸோ இப்போ நான் ஒரு வேளை ஏ பவர் எக்ஸை வந்து நான் வந்து டோ பை டோ எக்ஸ் பண்ணேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நான் வந்து போட போகிறேன். என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா எல்லை வந்து வெளில கொண்டு போயிடுறேன். இந்த டோ இருக்கு இல்லையா, அதை வந்து நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? எல்லா ஆஃப் டோ பை டோ ஆர் இன்ட்டு எக்ஸ் பவர் ஆர் இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து நான் இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து யூவி மெத்தடில் பண்ணணும், ரைட்டா? ஸோ யூவி மெத்தடில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யூவை முதல்ல வந்து யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. யூ டேஷோட வேலையை க்யூ டேஷ் ஆஃப் ஆர்னு வரும், இன்ட்டு வின்னு வரும், ப்ளஸ் க்யூ ஆஃப் ஆர் அப்படியே வச்சுட்டு எக்ஸ் பவர் ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்க அப்படின்னா அது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ பவர் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ பவர் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா எக்ஸ் பவர் ஆர் இன்ட்டு லாக் எக்ஸ்னு வரும். பிகாஸ் இங்கே ஏ பவர் எக்ஸ்னால் ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏன்னு தானே இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் ஆர்னால் எக்ஸ் பவர் ஆர் இன்ட்டு லாக் எக்ஸ்ன்னு தானே இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை வந்து முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதி வச்சுக்கிறேன். அடுத்தது எனக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல ஒரு எக்ஸ் பவர் ஆர் இருக்குது, அதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் பவர் ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பவர் ஆர் இன்ட்டு லாக் எக்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? எக்ஸ் பவர் ஆரை காமனாக வெளில எடுத்துடுறேன். அப்போ எனக்கு க்யூ டேஷ் ஆஃப் ஆர் ப்ளஸ் க்யூ ஆஃப் ஆர் இன்ட்டு லாக் எக்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்குமா? ஓகே. அடுத்தது என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு தானே கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஆருக்கு பதிலாக R1 அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஸோ ஆருக்கு பதிலாக R1, ஆருக்கு பதிலாக R1, ஸோ எக்ஸ் பவர் R1 அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம முன்னாடி தான் கண்டுபிடிச்சோம் என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் R1 0, எக்ஸ் பவர் க்யூ ஆஃப் R1 0, க்யூ டேஷ் ஆஃப் R1 0ன்னு சொல்லிட்டு இதுவும் 0 இதுவும் 0னா டோட்டல் டேர்மே 0ன்னு ஆகிடும். அப்போ எல் ஆஃப் எக்ஸ் பவர் R1 இன்ட்டு லாக் எக்ஸோட வேல்யூ வந்து 0 அப்படிங்கிறது ஆகிடும். ஓகேவா? அப்போது இதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எனக்கு எல் ஆஃபில் இதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 0ன்னு எக்ஸ் பவர் R1 இன்ட்டு லாக் எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது அனதர் சொல்யூஷன் ஆஃப் எல் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 0ங்கிறதுன்னு வரும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? முதல்ல வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணது வந்து எக்ஸ் பவர் R1 சப்ஸ்டிடியூட் பண்ணால் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ் பவர் R1 வந்து எனக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணால் கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். அப்போ எனக்கு 0ன்ற மாதிரிலாம் வந்தது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? அதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு இதுவாக கொண்டு வரும்போது எனக்கு என்ன வருதுன்னா எக்ஸ் பவர் R1 லாக் எக்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எனக்கு 0ன்னு வருது, விச் இஸ் another solution. ஸோ அப்போ 5 1 ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் பவர் R1, 5 2 ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் பவர் R1 இன்ட்டு லாக் எக்ஸ் அப்படிங்கிறது வரும். ஓகே. ஸோ இப்போது இது எப்போ எனக்கு கிடச்சிருக்கு? R1ம் R2ம் சேம் அப்படின்னு சொல்லும்போது, R1 இஸ் ஈக்குவல் டு R2ன்னு சொல்லும்போது ரெண்டுமே சேம்னு சொல்லும்போது தான் நான் என்ன பண்ணேன்? ஒரே ஒரு இதுக்கு மட்டும் க்யூ ஆஃப் R1 ஈக்குவல் டு 0 அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சப்ஸ்டிடியூட் பண்ணி திருப்பி அந்த ஹோல் ஈக்குவேஷனும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணேன். இப்போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா டு ப்ரூவ் 5 1 5 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரூவ் பண்ணிங்க. 5 1 5 2லாம் கண்டுபிடிச்சிருக்கேன்ல, அதை வந்து நான் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற மாதிரி எடுக்க போகிறேன். ஸோ நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 5 1 5 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ஒரு ஈக்குவேஷனை இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுமா? C1 இன்ட்டு 5 1 ப்ளஸ் C2 இன்ட்டு 5 2 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு வேர் C1ம் C2ம் 0வாக இருந்ததுன்னா C1 இஸ் ஈக்குவல் டு C2 ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இதை வந்து நான் அப்படி தான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, C1ம் C2ம் எப்படியா நான் 0ன்னு சொல்லிட்டேன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு ஆகிடும். ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் 2 கேஸ் இருக்கே. R1 நாட் ஈக்குவல் டு R2, R1ம் R2ம் வேறு ரூட்டாக இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகும்? C1 இன்ட்டு எக்ஸ் பவர் R1 ப்ளஸ் C2 இன்ட்டு எக்ஸ் பவர் R2 ஈக்குவல் டு 0ன்னு ஆகும். ரெண்டுத்தையும் வந்து எக்ஸ் பவர் R1னால் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது இதை வந்து எக்ஸ் பவர் R1னால் டிவைட் பண்ணும்போது வெறும் C1 மட்டும் வரும். இதை எக்ஸ் பவர் R1னால் டிவைட் பண்ணும்போது இது மேலே போயிடுச்சுன்னா எக்ஸ் பவர் R2 மைனஸ் R1 அப்படிங்கிறது வரும், ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். C1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0ன்னு ஆகிடும். இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது C2 இன்ட்டு R2 மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் R2 மைனஸ் R1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வருமா? ஓகே. இப்போ நமக்கு தான் R1ம் R2ம் வந்து சேம் இல்லைன்னு சொல்லியாச்சு இல்லையா? நம்ம எடுத்ததே அந்த மாதிரி தானே. R1ம் R2ம் வந்து சேமான இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தானே எடுத்தோம். R1ம் R2ம் சேமாக இல்லை அப்படின்னா R2 மைனஸ் R1ம் கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இப்போது இந்த டேர்மு இன்ட்டு இந்த டேர்ம்லாம் பண்ணால் ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ எனக்கு இது கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0ன்னு தெரிஞ்சிச்சு, இதுவும் நாட் ஈக்குவல் டு 0ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இது எதுவுமே நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் இது தானே ஈக்குவல் டு 0வாக இருக்க முடியும். அப்போ தானே அந்த ஹோல் டேர்மே உங்களுக்கு வந்து 0வாக முடியும்.
அதனால் C2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்டிடியூட்டிங் திஸ் இன் ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், இதுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஹோல் டேர்ம் கேன்சல் ஆகி C1 இன்ட்டு எக்ஸ் பவர் R1 ஈக்குவல் டு 0ன்னு மட்டும் வரும். இதில் வந்து C1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஏன்னா வந்து எக்ஸ் பவர் R1ங்கிறது என்னோடய சொல்யூஷன். அது வந்து இதுவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நான் C1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ எனக்கு C1ம் C2ம் வந்து என்ன 0ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 5-1ம் 5-2ம் லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஓகே, இப்போது நான் வந்து நெக்ஸ்ட் கேஸ் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து R1 நாட் ஈக்குவல் டு R2ன்றதுன்னு எடுத்தேன். இப்போ வந்து R1 இஸ் ஈக்குவல் டு R2ங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், ஸோ C1 இன்ட்டு 5-1 ப்ளஸ் C2 இன்ட்டு 5-2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ C1 இன்ட்டு எக்ஸ் பவர் R1 ப்ளஸ் C2 இன்ட்டு எக்ஸ் பவர் R1 லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. பிகாஸ் இது நான் என்ன கண்டிஷன் எடுத்திருக்கேன், R1ம் R2ம் வந்து சேம் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன் எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 5-2க்கு பதிலாக எக்ஸ் பவர் R1 இன்ட்டு லாக் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். எக்ஸ் பவர் R1 காமனாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ் பவர் R1 இன்ட்டு C1 ப்ளஸ் C2 லாக் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இந்த டேர்ம் வந்து எனக்கு கண்டிப்பாக 0 இல்லைன்றது தெரியும். அப்போ இந்த டேர்ம் தான் எனக்கு 0வாக இருக்கும். ஓகே, இப்போ இதை நான் இது என்ன பண்ணுறேன், திருப்பி ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ C1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 0ன்னு மாறிடும். இந்த இடத்துல C2 இன்ட்டு லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/x ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ இந்த எக்ஸ் வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா C2வோட வேல்யூ 0ன்னு வந்துடும். இப்போ C2வோட வேல்யூ 0ன்னு இருக்குல்ல, இதை கொண்டு போய் நான் வந்து இப்போது இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃபுல்லாக 0ன்னு மாறிடும். அப்போ வந்து எனக்கு என்ன மட்டும் கிடைக்கும், C1 இன்ட்டு எக்ஸ் பவர் R1 மட்டும் 0ன்றது கிடைக்கும். அப்போ C1 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சா. ஸோ அப்போ C1ம் C2ம் வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுனால தேர் 5-1 5-2 வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படிங்கிற மாதிரி நடுவில் வருது. ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேஸ் 2 போட போகிறோம். இப்போ முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்தது, ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் வந்தது. நான் என்ன பண்ணேன், எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படிங்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0ங்கிற மாதிரி கன்சிடர் பண்ண போகிறேன். கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா. எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0னா என்ன மீனிங் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 0ன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் லெஸ் தேன் 0ன்னு வச்சுக்கோங்களேன், -2 லெஸ் தேன் 0ன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு இடத்துலையும் நான் மைனஸ் அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், 2 இங்கே வந்து 0ன்னு தான் இருக்கும். இப்போ கிரேட்டர் தேன் தானே இருக்கும், அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0வாக இருக்கும், ஓகே. பட் -x வந்து கிரேட்டர் தேன் 0. ஏன் அந்த மாதிரி அவங்க எழுதிக்கிறாங்க அப்படின்னா முன்னாடியே வந்து நமக்கு வந்து எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படிங்கிற கான்செப்ட் தானே எடுத்திருப்போம். இப்போ வந்து இதில் -x கிரேட்டர் தேன் 0ன்ற கான்செப்ட் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து -x போடணும். முன்னாடி ஒரு கேஸ் பார்த்தோம்ல அதே தான், பட் எக்ஸுக்கு பதிலாக -x போடணும். y is equal to -x power r be the solution of the Euler equation அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம y dash y double dash அதெல்லாம் கண்டுபிடிப்போம்ல. ஸோ y dash கண்டுபிடிச்சிங்கன்னா r into -x power r minus 1 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -1 அப்படிங்கிறது வரும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல மைனஸ் வந்து முன்னாடி போயிடும். ஸோ -r into -x power r minus 1ன்னு வரும். அடுத்தது இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -r into r minus 1 முன்னாடி வந்துடும். -x into r minus 1 -1ன்னு வரும். ஸோ r minus 1 சொல்லும்போது உங்களுக்கு r minus 2ன்னு வரும். திருப்பி உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -1 அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ அப்போ எனக்கு ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அது ரெண்டும் சேர்ந்து பாசிட்டிவாக மாறி உங்களுக்கு y டபுள் டேஷுங்கிறது இந்த மாதிரியான ஒரு டேர்மாக கிடைக்கும். இப்போ எனக்கு நமக்கு என்னது, கேஸ் 1 நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா கேஸ் 2 வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, அப்புறம் L(y) ஓட வேல்யூ நம்ம கொஸ்டின்லேயே இருந்ததில்ல, அதில் வந்து ஒய்க்கு பதிலாக -x பவர் ஆருங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகும், x² இன்ட்டு y டபுள் டேஷ்க்கு பதிலாக இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணுவேன், ப்ளஸ் ax இன்ட்டு y டேஷ்க்கு பதிலாக இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ப்ளஸ் b இன்ட்டு ஒய்க்கு பதிலாக இந்த டேர்மை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முன்னாடி போட்ட மாதிரி தான் ஆக்சுவலி. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காமனாக எடுக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி இந்த x² இதையும்லாம் நம்ம கட் பண்ணுவோம்ல அந்த இதில். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியல. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த -x பவர் r minus 2 அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன் அப்படின்னா -x பவர் r1 அப்படின்னும் அது கூட வந்து எனக்கு இப்போது -x பவர் rன்றதை எடுத்துட்டேன். அடுத்தது எனக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது, -x பவர் -2 அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்குல்ல. ஓகே, நான் இந்த -x பவர் -2 நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா
minus 1 power minus 2 into x power minus 2 அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறேன். கிளியர்? x power minus 2 அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா -1 பவர் ஈவன் டேர்ம்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் இது ஃபுல்லாகவே 1ன்னு சேஞ்ச் ஆகிடும் எனக்கு. இதில் வந்து x power minus 2 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி இப்போ என்ன பேலன்ஸ் இருக்குது, இந்த டேர்மை நான் ரீரைட் பண்ணி எழுதும்போது இந்த டேர்மும் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயரு இது கூட மல்டிப்ளை பண்ணும். அப்போ எனக்கு என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆகி எனக்கு இந்த டேர்ம் மட்டும் வரும். அதாவது இந்த டேர்ம் மட்டும் வரும். -x பவர் r1 அப்படிங்கிறது மட்டும் வந்திருக்கும். சரியா? ஸோ இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். என்னென்னா -x பவர் r minus 2 அப்படிங்கிறது இருக்குது. இது எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா -x பவர் rனும் அடுத்தது -x பவர் minus 2ன்னு எழுதிக்கிறேன். -x பவர் rனும் -1 பவர் minus 2 into x பவர் minus 2ன்னு எழுதிக்கிறேன். இந்த இடத்துல இந்த டேர்மோட வேல்யூ வந்து எனக்கு 1ன்னு சேஞ்ச் ஆகிடும். எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏற்கனவே வெளியில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அந்த எக்ஸ் ஸ்கொயரும் x பவர் minus 2வும் கேன்சல் ஆகி -x பவர் rன்றது மட்டும் வந்திருக்கும். அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு சேம் அதே மாதிரி தான். இந்த இடத்துல -x பவர் r minus 1 இருக்கா, நான் என்ன பண்ணுறேன், -x பவர் rனும் -x பவர் minus 1ன்னு எழுதுகிறேன். ஓகே, இந்த இடத்துல -x பவர் minus 1ங்கிறத எப்படி எழுதுகிறேன், -1 into பவர் -1 x பவர் -1 அப்படிங்கிறத எழுதுகிறேன். இப்போது இந்த இடத்துல வெளியில் எனக்கு என்ன இருக்குது, x பவர் -1. சரியா? வெளியில் என்ன இருக்குது, x இருக்குது. அதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த ஹோல் டேர்ம் வந்து எனக்கு வந்து 1ன்னு மாறிடும். அப்போ எனக்கு எது மட்டும் இருக்கும், a இருக்கும். ஓகேவா? a இருக்கும். இந்த இடத்துல ஆக்சுவலி -1 பவர் -1னா உங்களுக்கு ஒரு ஆட் டேர்ம் தானே மேலே இருக்கனால உங்களுக்கு ஆக்சுவலி -1 வந்திருக்கும். ஓகேவா? அந்த -1ம் இங்கே இருக்கிற -ம் சேர்ந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுக்கு. பேலன்ஸ் இருக்கிற a வந்து இங்கே இருக்குது, r வந்து இங்கே இருக்குது. இதனால் ஃபார்ம் ஆன அந்த ஒரு -x பவர் r அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுவும் நான் இந்த இடத்துல போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இன்னொரு தடவை கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்மை மட்டும் -x பவர் r இன்ட்டு -x பவர் -1ன்னு எழுதிக்கிறேன். இதை வந்து -x பவர் r இன்ட்டு -1 பவர் -1 இன்ட்டு x பவர் -1ன்னு எழுதிக்கிறேன். இந்த இடத்துல எக்ஸும் x பவர் -1ம் கேன்சல் ஆகிடுச்சு, பிரச்சனையே இல்லை. இந்த டேர்ம் எனக்கு என்னவா மாறுது அப்படின்னா -1ஆக மாறுது. -1 பவர் -1னா -1 ஆகிடும். அப்போ இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது, a இருக்குது, இங்கே ஒரு r இருக்குது, இங்கே வந்து -x பவர் rங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் கொஞ்சம் கிளியராக பொறுமையாக போட்டு பார்த்திங்கன்னா வரும். அடுத்தது இந்த டேர்ம் இப்படி எழுதிட்டு =0ன்னு எழுதிடுறேன். இப்போ இது வந்து -x பவர் r, இது -x பவர் r காமனாக இருக்கலாம். அதனால் -x பவர் r காமனாக எடுத்துட்டேன்னா r × r - 1 + ar + b = 0ங்கிறது வந்திருக்கும். இப்போ இது என்னது, எனக்கு இண்டிசியல் பாலினாமியல் தானே. இப்போ q of r × -x பவர் r = 0 அப்படிங்கிறது வந்திருக்கும். இல்லை q of rங்கிறத நம்ம இதை தானே எடுத்திருக்கோம், இந்த எக்ஸ்பிரஷன் =0ங்கிறது வரும். இப்போது we get 2 roots. நார்மலாக அங்கே எழுதின மாதிரி தான். we get 2 roots நமக்கு கிடைக்குது, r1 r2 அப்படின்றது. நம்ம எதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு இதெல்லாமே கிடச்சிது, -x பவர் r சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் இதெல்லாம் கிடச்சிது. அப்போ என்ன எழுதணும், Φ1 of x -x பவர் r1, Φ2 of x -x பவர் r2ன்னு எழுதணும். r1 r2 நாட் ஈக்குவலாக இருக்கும்போது இதே மாதிரி நம்ம போன டெரிவேஷனில் பார்த்தோம்ல, ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதெல்லாம் பண்ணி, ஸோ அதனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா, r1 r2 ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும்போது Φ1 of xோட வேல்யூ -x பவர் r1னும் Φ2 of xோட வேல்யூ -x பவர் r இன்ட்டு r1 log of -x அப்படின்னும் எழுதுவோம். இந்த இடத்துல ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கன்சிடர் பண்ணோம்ல, இதுக்கு பதிலாக இங்கே வந்து மைனஸ் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதுக்கு பதிலாக மைனஸ் அப்படிங்கிறத மட்டும் போடுறாங்க. ஓகேவா? அவங்க வந்து அதை டிரைவ் பண்ணாமல் அப்படியே கண்டுபிடிச்சி போட்டுடுறாங்க. கம்பைனிங் 2 கேசஸ். இப்போ நம்ம 2 கேஸையுமே கம்பைன் பண்ண போகிறோம். முதல்ல என்ன இருக்குது, உங்களுக்கு நெகட்டிவ் வந்திருக்கு, அங்கெல்லாம் பாசிட்டிவ் வந்தது, இங்கேயும் நெகட்டிவ்லாம் வந்து அங்கே பாசிட்டிவ் வந்தது. அப்போ நீங்கள் கம்பைன் பண்ணும்போது நீங்கள் என்ன மட்டும் போட்டால் போதும், மாட்லெஸ்ன்னு போட்டால் போதுமா. r1 r2 நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது எனக்கு இப்படி வரும். r1 r2 உங்களுக்கு லைக் 0வாக இருக்கும்போது ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும்போது
உங்களுக்கு இந்த மாதிரி மாடுலஸில் வந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். given எனி இன்டர்வல் நாட் கண்டினியூ x equal to 0ங்கிற மாதிரி மட்டும் இல்லை அப்படின்னா அது வந்து இந்த மாதிரியான ஒரு பேசிஸை ஃபார்ம் பண்ணும். இதில் q of r equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதுதான் இண்டிசியல் பாலினாமியல் ஃபார் த ஆய்லர் ஈக்குவேஷன். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. என்னது, x² into y double dash ப்ளஸ் ax into y dash ப்ளஸ் by is equal to 0 இந்த ஃபார்மேட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இண்டிசியல் பாலினாமியல் எழுதிடலாம். இண்டிசியல் பாலினாமியல் எழுதிட்டு அதுலேருந்து r1 r2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி டேரெக்டாக நம்ம சொல்யூஷன் போயிடலாம். அதுக்காக தான் நான் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.